ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் சஞ்சிதா ஃப்ரம் வாமன் மனம். இன்றைக்கி வந்து கீரை அப்டேட் பார்க்கலாமா? நம்ம அன்றைக்கி பருப்பு கீரை விதை போட்டிருந்தோம்ல, ஸோ அது எல்லாமே ஓரத்தில் வந்து மணத்தக்காளி விதையும் கொஞ்சம் விழுந்துருச்சு. ஸோ அதெல்லாமே இப்போது விதை போட்டது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் மணத்தக்காளி காம்பு ஊண்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலெல்லாம் இலை வந்து தழுத்துடுச்சு. இது வந்து அரைக்கீரை. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக நான் விதை போட்டிருக்கேன், ஒரு சைடு காம்பு நட்டு வச்சுருக்கேன். இது வந்து பாலக் கட்டிங்ஸில். இங்கே வந்து ஒரு மஸ்க் மெலன் இருந்துச்சு, பார்த்தா அது வந்து காற்றுக்கு கீழே விழுந்துருச்சு போல். ஃபுல் வளர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. ஓகே, இது கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு மஸ்க் மெலன் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. பட் ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம கையில் இல்லாத கீழே விழுகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா பீக்க கொடியோட ஒரு அதலக்காய் கிழங்கு. நாங்கள் அதலக்காய் கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சோம் ஆர்கே பட்டறையிலேருந்து. பார்த்தா அந்த அதலக்காய் கிழங்கு வந்து இடையில நல்லா வளர்ந்துச்சு, பூலாம் வச்சிச்சு. அப்புறம் இதாகிடுச்சு, பட்டு போயிடுச்சு. பார்த்தா அது உள்ள கிழங்கு இருக்க அது வந்துகிட்டே இருக்கும். அது யூஸ்வலாக நம்ம விதை போடுறத விட அந்த கிழங்குலாம் வந்து என்னென்னா மறுபடியும் தழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து தோண்டி எடுத்து, ஏன்னா இது வந்து பீக்கங்காவை டிஸ்டர்ப் பண்ணது. ஏன்னா ஒரு செடி தான் இது. வந்து குட்டியூண்டு க்ரோ பேக்கில் நானே ஏன்டா பீக்கங்காய் வச்சேன்னு யோசிச்சுட்ருக்கேன். அதில் இந்த அதலக்காவும் வேண்டாம், முன்னாடி தழுத்துச்சுன்னு சொல்லி விட்டுட்டோம். பட் இப்போ ஓகே, மறுபடியும் இதாகுது. நம்ம எடுத்து நம்ம வேறு இதில் செட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த கிழங்க மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக எடுப்போம். ஸோ ஒரு வேர் வந்து விட்டுருச்சு. ஸோ இதை வந்து நம்ம சேஃபாக வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். அவ்வளோதான் அந்த கிழங்கு. இதுதான் கிழங்கு. அதலக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஒரு வெஜிடபிள். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து எங்களுக்கு விருதுநகர் சைடு, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் சென்னையிலலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் கூட சென்னையில் நான் அதலக்காய் பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம வந்து எனக்கு ரொம்ப ஆசை அது வளரணுன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து வேறு ஒரு க்ரோ பேக்கில் இருக்கிற மண், இதில் வந்து தக்காளி நாற்று வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு இந்த அதலக்காவை வச்சு பார்ப்போம். இது எப்படி வளருது அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்துச்சுன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாடியில் கிடச்சிச்சின்னா. இது ஆக்சுவலி இந்த வின்டர் இந்த டைமில் வந்து சீசன். ஆனால் பார்ப்போம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வேர் மட்டும் தனியாக விட்டு இருந்துச்சுல, அதையும் நம்ம ஓரத்தில் அந்த வேர் இருக்கிறதுல, அதனால் அதை நட்டு வச்சு பார்ப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு கொஞ்சோண்டு உயிர் தண்ணி கொடுத்துடலாம். ஸோ நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் இதை வந்து பிரித்து நடணுன்ட்டு. இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கொத்தி விட்டுறலாம். ஏன்னா அது ரொம்ப டைட் ஆகிடுச்சு. செடி எதுவுமே ரொம்ப நாள் இல்லாமல் இருந்ததுனால இறுகி போயிடுச்சு. ஸோ நார்மலாகவே க்ரோ பேக்கில் மண் இறுகி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கொத்தி விடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது காற்று எல்லாமே உள்ளே போகிறதுக்கு வெளியில் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அப்போ தான் செடி வளருமேவும். அப்படியே ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் பக்கத்தில் முடக்கத்தாங்கீரைக்கு. ஏன்னா இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கோம். ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதில் இருக்கிற களை புல் எல்லாத்தையுமே எடுத்து போட்டலாம். கொஞ்சமாக அதுக்கு உயிர் தண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இது எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.